வணக்கம். நிம்மு அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா பெட்ரூம் போடலாம்னு பங்குனி மாதம் போடலாம்னு இருக்கோம். பங்குனி மாதம் ஸ்டார்ட் பண்ணலாமா? பங்குனி மாதத்தில் நான் வந்து ஒரு பெட்ரூம் மட்டும் எங்கள் வீட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக போடலான் இருக்கேன். அதை பங்குனி மாதத்தில் நான் வந்து துவங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பங்குனி மாதத்தில் நம்ம கண்டிப்பாக வீட்டு வேலைகளை துவங்கக்கூடாது, புதுசாக துவங்கக்கூடாது. ஏற்கனவே நான் முன்னாடியே பூமி பூஜை போட்டுட்டேன், இல்லை முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன்னா அதை கண்டினியூவேஷன் பண்ணலாமே ஒழிய, பங்குனி மாதத்தில் புது பூமி பூஜை போட்டு புது வேலைகளை பூமி பூஜை போடலைனாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற வேலையாக இருந்தாலும் அது துவங்கக்கூடாது. என்ன காரணம்? அதுவும் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் என்ன போட போகிறீங்க? பெட்ரூம் போடலான் இருக்கீங்க. ஏன் பங்குனி மாதத்தில் போடக்கூடாது என்று சொன்னாங்க அப்படின்னா, பங்குனி மாதத்தில் தான் வந்து சிவன் வந்து மன்மதனை எரித்த மாதம் அப்படின்றதுனால பங்குனியில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மன்மதன் அப்படிங்கிற ஒரு கடவுள், அதாவது ஒரு கேரக்டர் என்னன்னா, காதலுக்கும் தாம்பத்திய உறவிற்கும் அன்புக்கும் உரிய கடவுள் அது. ஸோ அந்த மன்மதனே ஒரு எரிக்கப்பட்ட மாதத்தில் வீடு சம்மந்தப்பட்ட, அதுவும் பெட்ரூம் சம்மந்தப்பட்டது, எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளவும். ஏன்னா லார்ட் சிவா வந்து அவரை வந்து எரித்த மாதம்ன்றதுனால அது அவர் ஒரு அமங்கலமான மாதம், அதாவது வீடு கட்டுவதற்கு வீடு தூங்குவதற்குங்கிறதுக்காக அதை செய்வதில்லை என்பதை நினைவில் கொள்வோம். ஏன்னா வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் நடத்துவதற்காகவும், குழந்தை பிறப்பு அதிக விருத்தி வருவதற்காகவும், நிறைய விஷயங்களுக்காக தான் நம்ம வீடு கட்டுறோம். ஒரு தலைமுறையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு தான் கட்டுறோம். ஸோ அந்த மன்மதனை எரித்த மாதம் என்பதனால பங்குனி மாதத்தில் இந்த வேலைகள் செய்வதில்லை. அதனால கண்டிப்பாக செய்ய வேண்டாங்க. அடுத்து வந்து சூர்யான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, மாடி வீடு கட்ட போகிறோம் ஏதாவது சாஸ்திரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறாங்க. மாடி வீடு கட்ட போகிறோம், மாடியில் வீடு கட்ட போகிறோம், அதுக்கு ஏதாவது சாஸ்திரம் இருக்கா அப்படின்னா, ஏமா வாஸ்து சாஸ்திரத்துக்கு பற்றி பேசுகிற ஒரு ஆள்கிட்ட வந்து மேலே நான் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம்னு கேட்க முடியுமா? அது கண்டிப்பாக சாஸ்திரம் இருக்குது. என்னென்ன சாஸ்திரம் இருக்குது? முதல்ல வந்து ஸ்டேர்கேஸ் எங்கே வரணும்னு பார்க்கணும். அதாவது மாடி படிக்கட்டுகள் சரியான இடத்துல அமைந்திருக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் பிளேஸ்மெண்ட், இந்த ரூம்களை அமைக்கிற இடங்கள் எங்கெல்லாம் எந்தெந்த ரூம்கள் அமைக்கணுன்ற அந்த பிளேஸ்மெண்ட் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்புறம் பால்கனி, சப்போஸ் மாடி கட்டுறதுனால பால்கனிலாம் வரும் அப்படின்னா பால்கனி எந்த இடத்தில் அமைக்க வேண்டும், எந்த இடத்தில் அமைக்கக்கூடாது என்பதை பார்க்க வேண்டும். அப்புறம் விண்டோஸ், அதாவது ஜன்னல்கள் எங்கெல்லாம் இருக்கணும், ஜன்னல்கள் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஃப்ளோரிங் பார்க்க வேண்டியது, கலர் பார்க்க வேண்டியது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கீழே கட்டுவதுக்கு மட்டும்தான் சாஸ்திரம், மேலே போக போக நம்ம சௌகரியத்துக்கு கட்டிக்கலாம், சௌகரியம் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றது இல்லை. ஒரு பூமியுடன் இணைத்திருப்பதனால மேலே போனாலும் அதை சாஸ்திரப்படி கட்டினா பல தலைமுறைகள், பல குழந்தைகள், நம்மளுடைய அந்த சொத்துக்கள் நிலைக்கும் என்பது நினைவில் கொள்ளும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேணுகா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வணக்கம், சித்ரா பௌர்ணமி அன்று செவ்வாய்க்கிழமை கிழக்கு பார்த்த வாடகை வீடு பால் காய்ச்சலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் பால் காய்ச்சலாமா? இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சித்திரை மாதத்தில் காய்ச்சலாம், தாராளமாக காய்ச்சலாம். அதனால் எந்த இது இல்லை, தாராளமாக இருக்கலாம். பௌர்ணமியில் காய்ச்சலாமா, அது சரியான திதியில் வருதா, அது சரியான நட்சத்திரத்தில் வருதா அப்படிங்கிறத உங்கள் ஊரில் இருக்கிற உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசித்து எந்த நட்சத்திரத்தில் பண்ணலாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு பால் காய்ச்சறது, வீடு போகிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு முகூர்த்த நாள் பார்த்து போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த முகூர்த்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கலாம், இல்லைன்னா அதில் முகூர்த்தம் வருகின்ற நட்சத்திரம் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரமாக கூட இருக்கலாம். அதனால் அது ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் நாள் குறித்து கொடுப்பாரு. அந்த நாளில் நீங்கள் தாராளமாக செய்துக்கலாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மூலமாக அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.